எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு நான் பார்த்த விஷயம். அது கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்க. என்னென்னா, இந்த பூ மாலை வந்து பூக்கடையில் வாங்க போயிருந்தேங்க. பூ மாலை வந்து பூக்கடையில் வாங்க போயிருந்தேன். ஒரு ஒரு பாத்திரம் வச்சுருந்தாங்க. அந்த பாத்திரத்தில் தண்ணி இருந்துச்சு. ஒரு லிக்விடு மாதிரி, ஒரு ப்ளூ கலர் லிக்விட் மாதிரி இருந்துச்சு. அந்த லிக்விடை வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் ஊற்றுனாங்க. ஊற்றி இதை நினச்சி தான் பூ மாலையெல்லாம் தொங்க விட்றாங்க. அதை தான் விற்பனை செய்கிறாங்க. நான் வந்து அக்கா வேணாங்க்கா, எனக்கு கெமிக்கல் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். பட்டு நான் சொன்னாலுமே நான் ஒருத்த மட்டும் வாங்கினா பத்தாது. என்னென்னா, அவங்க நினச்சி தான் வைக்கிறாங்க, கெமிக்கல் நினச்சி தான் வைக்கிறாங்க. நாமளும் போய் மாலை இருக்குதுன்னு சொல்லி நாம் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறோம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மாலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு போடுறாங்க. அதில் வந்து எல்லா மாலையும் கலந்து வரும். ரோஜா மாலை, சம்மங்கி மாலை, அதே மாதிரி துளசி மாலை எல்லாமே வந்து இந்த கெமிக்கலை நினச்சி ஒரு வேளை கடைக்காரங்க வந்து இந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணுறாங்க பெரும்பாலும். ஏன்னா இன்றைக்கி எல்லா பக்கமும் கெமிக்கலாக இருக்குங்களே, எல்லோரும் வந்து நினச்சி தான் வைக்கிறாங்க, கெமிக்கல் நினச்சி தான் வைக்கிறாங்க, பூ வாடாமல் இருக்கிறதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாலையும் கலந்து போடும்போது நமக்கு வந்து துளசி கொடுக்குறாங்க. கோயிலில் வந்து துளசி தீர்த்தமோ இல்லை அந்த மாலையிலேருந்து பிச்சோ நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அந்த துளசியை நம்ம வந்து சாமிகிட்டேருந்து கொடுத்ததுன்னு சொல்லி பெரும்பாலும் வந்து நம்ம குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாருமே வாயில் போட்டு சாப்பிடுவோம். அப்போ என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இனிமேல் கோயிலில் கொடுக்குற அந்த துளசியை கொஞ்சம் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பதிவு தாங்க. ஏன்னா இந்த மாதிரி கெமிக்கலை டிப் பண்ணதை நம்ம வந்து துளசி எல்லாம் அது கூட சேரும்போதும் கூட அந்த டிப்பான விஷயம் அது கூட எல்லாம் ஒட்டுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சாப்பிட்டோம்னா நமக்கும் வந்து உடல் உபாதைகள் இல்லை அது மூலிமா எதுவும் பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கெமிக்கல் எந்தளவுக்கு நமக்கு தீங்கு விளைவிக்கிற கெமிக்கல்னு தெரியாதுங்க. இதில் இந்த பூவை நினைக்கிற கெமிக்கல் எந்தளவுக்கு தீங்கு வைக்கிற கெமிக்கல்னு தெரியாது. அதனால் கவனமாக இருங்க. தயவுசெய்து துளசியை சாப்பிடாத முன்னாடி யோசிங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து துளசி பிடுங்கி நீங்கள் தீர்த்த செம்பில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால் கொஞ்சம், ஏன்னா பூக்கடையில் கெமிக்கல் டிப் பண்ணி தான் பூவை விற்பனை செய்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மக்களே. நன்றிங்க.